Hi friends, நான் உங்கள் சக்கி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்கு Excel for beginners in Tamil சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம ஒரு புது ஃபங்க்ஷன் கத்துக்க போறோம். போன வீடியோல நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டையும் இந்த ரேஞ்சையும் கொடுத்துட்டு இங்க நான் ரேஞ்ச் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் அந்த ரேஞ்ச் எடுத்திருக்காங்களோ இது மாதிரி வர்றதுக்கு நம்ம 3 ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணிட்டு எனக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா சீரியல் நம்பர் போட்டு வரணும். ஆனா இங்க எனக்கு 1 2 3 அப்படின்னு சொல்றது ஆட்டோமேட்டிக்கா மாறணும். அதாவது A செலக்ட் பண்ணா 3 வரப்போ 3 ஆட்டோமேட்டிக்கா வரணும். C செலக்ட் பண்ணா 2 வரப்போ 1 2ன்றது ஆட்டோமேட்டிக்கா வரணும். இப்போ நான் போயிட்டு இதையும் நான் C செலக்ட் பண்றேன். இதையும் நான் C செலக்ட் பண்ணனா 4 இருக்கறச்சு 4 ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னு சொல்றதுதான். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா சீக்வென்ஸ் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சீக்வென்ஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். சீக்வென்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், எத்தனை ரோக்கு ஃபில் பண்ணணும்னு சொல்றோம். 5 ரோஸ்க்கு ஃபில் பண்ணணும். எத்தனை காலம்ஸா வரணும், ஒரே ஒரு காலம் ஃபில் பண்ணா போறோம். ஸ்டார்ட் 0ல ஆரம்பிச்சுக்கோ, ஸ்டெப் 10 10 ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சீக்வென்ஸ் கொடுத்து பாருங்க. 5 ரோக்கு நமக்கு 10 10 கொடுக்கும். ஓகேங்களா? இதையே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா இங்க போயிட்டு 50 50 ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்து பாருங்க. நமக்கு 50 50 ஆட் ஆகும். அது மட்டும் இல்லாம சீக்வென்ஸ்ல போயிட்டு 10 ரோஸ் ஃபில் பண்ணுன்னு கொடுத்து பாருங்க. நமக்கு 10 ரோஸ் இது மாதிரி ஃபில் ஆகி வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 காலம் ஃபில் பண்ணுன்னு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்து பாருங்க. இங்க பாருங்க 0 50 100 150 இது மாதிரி ஃபில் பண்ணிட்டு வரும். இதுதான் சீக்வென்ஸ் ஃபங்க்ஷன். சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணிக்க போறோம், இதை இங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா சீக்வென்ஸ் கொடுத்துட்டு கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் எத்தனை நான் பிளாங்க் செல்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ கவுண்ட் ஏ கொடுத்துட்டு நமக்கு எதுல நான் பிளாங்க் செல்ஸ் பார்க்கணும், இதுல நமக்கு செலக்ட் பண்ண போற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 38 to 41ல. அடுத்தது நம்ம கொடுக்க வேண்டியது எத்தனை காலம்ஸ், இதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாவே டிஃபால்ட்டா 1 1 வந்துடும். ஸோ நம்ம விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிப்போம். இங்க பாருங்க நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஏ கொடுத்து பார்க்கலாம். 3 வந்திருக்கு. சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு 2 வந்திருக்கு. சரி, இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே A+ அப்படின்னு கொடுத்துருவோம். அப்ப நம்ம மாத்தி பார்க்கறச்சு இங்க போய் நீங்க A+ கொடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கு இதுதான் வரும். இந்த இடத்துல ஃபில் ஆகாது. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க ரேஞ்ச் பாருங்க 38ல இருந்து 41 தான். எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இது மாதிரி ஃபில் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.